Hi, welcome to the squad. This is Squad.io and in the episode of the computer network series நம்ம unit 2 start பண்றோம் which is data link layer. இது வந்து ஒரு introduction மாதிரி தான் and data link layer பத்தின ஒரு broad-ஆன ஒரு overview வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ டேட்டா லிங்க் லேயர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎஸ்ஐ மாடலில் இருக்கிற செகண்ட் லேயர் தான் நம்ம டேட்டா லிங்க் லேயர்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் லேயருக்கு அப்புறம் டேட்டா லிங்க் லேயர் வந்து இருக்கும். இது வந்து நோட் டு நோட் கம்யூனிகேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுது. அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டாவை ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் லேயருக்கு கொடுக்கறது இந்த டேட்டா லிங்க் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இப்போ நம்மளோட நெட்வொர்க் லேயர் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்கெட்ஸை எண்ட் டு எண்டாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுது. பட் டேட்டா லிங்க் லேயர் வந்து ஃப்ரேம்ஸை ஒரு லிங்க்ல வந்து சென்ட் பண்ணுறது தான் டேட்டா லிங்க் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, அண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு வி ஹாவ் தீஸ் பாயிண்ட்ஸ் ஹியர். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ரிலேபிளான கம்யூனிகேஷன் அட்ஜசன்ட் நோட்ஸுக்கு நடுவில், அதாவது சென்டர்கிட்டருந்து ரிசீவருக்கு போகிறதுக்குள்ள நடுவில் நிறைய நோட்ஸ் இருக்கும். பட் ஒரு அட்ஜசன்ட் நோட்ஸுக்கும் நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷன் ப்ராப்பராக வச்சுக்கிறது டேட்டா லிங்க் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேமிங் அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ ஃப்ரேமிங் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மள்கிட்ட வந்து நெட்வொர்க் லேயர்லேருந்து நம்மளுக்கு வந்து பேக்கெட்ஸாக கிடைக்குதுன்னா அந்த பேக்கெட்ஸை ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அண்ட் ஃப்ரேம்ஸில் வந்து ஹெட்ரஸ் ஆட் பண்ணுறது, ஃபிசிக்கல் ஹெட்ரஸ் ஆட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பண்ணுறது வந்து டேட்டா லிங்க் லேயர் தான். ஸோ ஃப்ரேமிங் இஸ் ஜஸ்ட் யூ கன்வெர்ட்டிங் டேட்டா பேக்கெட்ஸ் இன்டு ஃப்ரேம்ஸ். அண்ட் அதே மாதிரி ரிவர்ஸில் போகிறப்ப ரிசீவர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட் ஸ்ட்ரீமாக இருக்கிறத திரும்ப ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அதுவுமே வந்து டேட்டா லிங்க் லேயர் தான் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் அட்ரஸிங். ஸோ ஃபிசிக்கல் அட்ரஸ்னால் என்ன? மேக் அட்ரஸ் நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டும் என்ஐசி கார்ட்லேயும் வந்து மேக் அட்ரஸ் வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த ஃபிசிக்கல் அட்ரஸை வச்சு தான் வந்து டேட்டா லிங்க் லேயர் வந்து ஒர்க் ஆகும். எங்கே போகணும் அப்படிங்கிறத ஹெட்ரஸை ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து மேக் அட்ரஸ் தான் வந்து யூஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல். இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டேட்டா லிங்க் லேயர்னு சொல்லலாம். இப்போ உங்களோட சென்டர் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்காங்க, பட் உங்கள் ரிசீவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சென்டர் வந்து அவங்களோட ஃபுல் ஸ்பீடில் எல்லா டேட்டாவும் அனுப்பிட்டா ரிசீவரால் ஃபுல்லாக அந்த ஸ்பீடில் ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ அந்த பஃபர் வந்து ஓவர்லோட் ஆகும், டேட்டா ஓவர்ஃப்ளோ ஆகும், டேட்டா வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசீவரால் எவ்வளோ ஸ்பீடில் வாங்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பீடில் டேட்டா ரேட்டை மெயின்டைன் பண்ணுறது இந்த டேட்டா லிங்க் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் எரர் கண்ட்ரோல். இப்போ ஃப்ரேம்ஸாக நம்ம சென்ட் பண்ணுறப்ப ஏதாவது ஃப்ரேம் வந்து லூஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஃப்ரேமை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறது, ஏதாவது ஃப்ரேம் கரெக்டாக இருக்குதுன்னா அதை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டேட்டா லிங்க் லேயர் பார்த்துக்கும். அப்புறம் மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல். அண்ட் இது வந்து எதுக்குன்னா, இப்போ ஒரு நெட்வொர்க்கை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் அண்ட் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு லேன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நீங்கள் கேபிள்ஸ் மூலமாக எல்லா இதையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அங்கே வந்து இருக்கிற கம்யூனிகேஷனை ஹேண்டில் பண்ணுறது, ரீசோர்ஸை ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து டேட்டா லிங்க் லேயரில் நடக்குது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம இந்த ஃப்ரேமிங் அண்ட் ஃபிசிக்கல் அட்ரஸிங் பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரேமிங் வந்து 2 இடத்துல நடக்க போகுது. ஒன்று உங்கள் நெட்வொர்க் லேயர்லேருந்து வர்றப்ப பேக்கெட்ஸை கன்வெர்ட்டிங் இட் இன்டு ஃப்ரேம்ஸ். அண்ட் இது வந்து எரர் டிடெக்ஷனுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரேமிங் இல்லை அப்படின்னா உங்கள் ரிசீவரால், இப்போ சென்டர் டு ரிசீவருக்கு நம்ம அட் த எண்ட் எல்லா என்கேப்சுலேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் பிட் ஸ்ட்ரீமாக போக போகுது. ரிசீவர் எண்டில் ஃபுல்லாக பிட் ஸ்ட்ரீமாக வரும். அந்த பிட் ஸ்ட்ரீமை எப்படி அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியும்? ஃப்ரேமிங் இருந்தால் தான் ஒரு ஃப்ரேம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது, இந்த மெசேஜ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த தலையும் வாலுமே அப்போ தான் வந்து புரியும். ஸோ அந்த பிட் ஸ்ட்ரீமை மறுபடியும் ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறது இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம்ஸை அது மேலே நெட்வொர்க் லேயர்கிட்ட கொடுக்கும், அது பேக்கெட்ஸாக மாற்றும் அண்ட் ஸோ ஆன். இட் கோஸ் ஆன் ஆஃப்டர் தட். ஸோ ஃப்ரேமிங் இஸ் சம்திங் தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். பேக்கெட்ஸை பிட் ஸ்ட்ரீமாக பேக்கெட்ஸை ஃப்ரேமாக மாற்றுறது அண்ட் தென் பிட் ஸ்ட்ரீமை திரும்ப ஃப்ரேமாக மாற்றுறது, ரெண்டுமே வந்து இதுதான் பண்ண போகுது. ஓகே, அண்ட் தென் ஃபிசிக்கல் அட்ரஸிங். ஃபிசிக்கல் அட்ரஸிங்னாலே நீங்கள் மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபிசிக்கல் அட்ரஸிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு நெட்வொர்க் இருக்குன்னா அந்த நெட்வொர்க்குள்ளே எந்த டிவைஸ் ரீச் பண்ணணுங்கிறது எல்லாமே வந்து நம்ம மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். சோர்ஸ் மேக் அட்ரஸுங்கிறது சென்டரோட மேக் அட்ரஸ், சென்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸுங்கிறது ரிசீவரோட மேக் அட்ரஸ் டு ஐடென்டிஃபை த ரிசீவர். ஓகே, அண்ட் இந்த டேட்டா லிங்க் லேயரில் இருக்கிற யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா யூனிட் இன் டேட்டா லிங்க் லேயர் வந்து ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். இதே நெட்வொர்க் லேயரில் பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ்ன்னு இருக்கும். ஃபிசிக்கல் லேயரில் பார்த்தீங்கன்னா பிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே சரி, ஃப்ளோ கண்ட்ரோலும் எரர் கண்ட்ரோல். ஃப்ளோ கண்ட்ரோல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சென்டரோட ஸ்பீட் ரிசீவரோட ஸ்பீட் ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான டேட்டா ரேட்டில் நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா இப்போ சென்டர் ஸ்லோவாக இருக்காங்க, ரிசீவர் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா சென்டரால் ஃபுல் ஸ்பீடில் அனுப்ப முடியும், பிகாஸ் ரிசீவர் கேன் ரிசீவ் அட் தட் ஸ்பீட். பட் ரிசீவர் ஸ்லோவாக இருக்காங்கன்னா அந்த ஸ்பீடுக்கு தான் வந்து நம்ம அனுப்ப முடியும். ஸோ பேசிக்கலி ரெண்டுத்துல எது ஸ்லோவாக அது அந்த ஸ்பீடில் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டா ரேட்டையும் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக்கெட்ஸ் எதுவும் லூஸ் ஆகாமல் ப்ராப்பராக 2 டிவைஸ்க்கு நடுவில் கோஆர்டினேஷன் இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இதே இது எரர் கண்ட்ரோல் அப்படின்னா ஃப்ரேம்ஸ் கரப்ட் ஆகுறது, ஃப்ரேம்ஸ் மிஸ் ஆகுறது, அதெல்லாம் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறது, அண்ட் டூப்ளிகேட் ஃப்ரேம்ஸ் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எரர் கண்ட்ரோல். இதுவுமே வந்து டேட்டா லிங்க் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ளோவாக வந்து அதை நம்ம பார்க்கலாம். ஹோஸ்ட் இருக்குது, ஹோஸ்ட்டை வந்து நம்ம சோர்ஸ் நோடுன்னு சொல்கிறோம். அதில் இருந்து இன்டர்மீடியட் நோடான ரவுட்டருக்கு போகுது, மறுபடியும் வேற ஒரு ரவுட்டருக்கு போகுது, வேற ஒரு ரவுட்டருக்கு போகுது, அண்ட் ஃபைனலி டெஸ்டினேஷன் ரோடில் போய் ரீச் ஆகும். இங்கே இருக்கிற ஒரு ரவுட்டருமே வந்து நம்ம நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மீடியம், அதாவது கேபிளாக இருக்கலாம் அல்லது அன்கைடட் மீடியா, வைஃபையாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நோட்ஸும் லிங்க்ஸும் இதுதான். ஒரு ரவுட்டர் அல்லது ஒரு சென்டர் ஆர் ரிசீவர் வந்து நம்ம நோட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதில் இருக்கிற கனெக்ஷன், நடுவில் இருக்கிற அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியாவை நம்ம லிங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, இந்த டேட்டா லிங்க் லேயர் வந்து ஒரு நோட்லையுமே இருக்கும். ஸோ ஒரு நோட்லேயும் இருக்குன்னு என்ன அர்த்தம்? சென்டர்லேயும் ரிசீவர்லேயும் மட்டும் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நடுவில் இருக்கிற ரவுட்டர்ஸ்லுமே வந்து டேட்டா லிங்க் லேயர் இருக்குது. நடுவில் இருக்கிற ரவுட்டர்ஸ்லுமே வந்து டேட்டா லிங்க் லேயர் அதோட வேலையை பர்ஃபார்ம் பண்ண தான் போகுது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரவுட்டர் ஹேஸ் இட்ஸ் ஓன் டேட்டா லிங்க் லேயர் பர்ஃபார்மிங் த சேம் ஆக்ஷன். ஸோ பழைய ஃப்ரேமை வந்ததை இந்த டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணுன்னா, பழைய ஹெட்டர்ஸை தூக்கிட்டு புது ஹெட்டர்ஸ் ஆட் பண்ணி திரும்ப ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். அடுத்த ஃபார்வேர்டாக அது வந்து அனுப்பிவிடும். பழைய ஃப்ரேம்ஸ் எடுத்துகிட்டு புது ஃப்ரேம்ஸை வந்து வைக்கும். ஸோ டேட்டா லிங்க் லேயர் வந்து எல்லா நோட்ஸ்லையுமே வந்து இருக்கும். ஓகே, அண்ட் இந்த லிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த லிங்க்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, மெயினாக 2 டைப்ஸ் இருக்குது. இதில் 3ஆவதாக இன்னொரு டைப்பும் இருக்குது. 2 டைப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க். ஸோ ஒரு சென்டருக்கும் ரிசீவருக்கும் டேரெக்டாக ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்கும், இங்கேருந்து அங்கே பேசிக்கலாம். ஓகே, நம்ம இந்த பழைய காலத்து சர்க்கியூட், இந்த டெலிஃபோன் சர்க்கியூட் ஸ்விட்சிங்லலாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க் தான். அண்ட் இது வந்து இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷனு சீரியல் கேபிள் மூலமாக பண்ணுறது. ஓகேவா, எக்ஸிஸ்டிங் சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு கனெக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் டேட்டா நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோங்கிற மாதிரி. இது ப்ராட்காஸ்ட் லிங்க் அப்படின்னா ஒரு சென்டர் பல ரிசீவர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயத்த நம்ம ப்ராட்காஸ்ட் லிங்க்னு சொல்லுவோம். ஜென்ரலி இப்போ நம்ம ஒரு லேன் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த லேன் வந்து இந்த ப்ராட்காஸ்ட் லிங்க்கில் தான் வந்து யூஸ்வலி ஒர்க் ஆகும். அண்ட் அது வந்து எப்படி ஆகும்னா, மேக் அட்ரஸை வச்சு எந்த டிவைஸ்க்கு இது போகணுங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஓகே, இது இல்லாமல் மல்டி கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மல்டி கேஸ்ட் அப்படின்னா மல்டிபிள் டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கும், பட் எந்தெந்த டிவைஸ்க்குலாம் வேணும்னு சொல்லி செலக்டடாக அந்த டிவைஸ்க்கு மட்டும் சென்ட் பண்ணுற மாதிரி. அது வந்து நம்ம இதே யூனிட்டில் லேட்டராக கொஞ்சம் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, சரி, இப்போ டேட்டா லிங்க் லேயர் வந்து ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் என்னலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ டேட்டா லிங்க் லேயர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, நெட்வொர்க் லேயர்லேருந்து பேக்கெட்டை வாங்கிட்டு அதை என்கேப்சுலேட் பண்ணும். என்கேப்சுலேட் பண்ணுறதுனா என்னது? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஓஎஸ்ஐ மாடலில் வந்து எவ்ரி லேயர் serves the layer above it and it uses the services of layer below it. அதாவது அதுக்கு கீழே இருக்கிற லேயரை இது யூஸ் பண்ணிக்கும், மேலே இருக்கிற லேயருக்கு இது சர்வ் பண்ணும். ஸோ அதே மாதிரி நெட்வொர்க் லேயருக்கு டேட்டா லிங்க் லேயர் சர்வ் பண்ண போது, ஸோ நெட்வொர்க் லேயர்லேருந்து பேக்கெட்ஸாக வாங்கி அதை என்கேப்சுலேட் பண்ண போகுது, அதாவது ஃப்ரேம்ஸாக மாற்றிட்டு அதுக்கு ஹெட்டரும் ட்ரெய்லரும் ஆட் பண்ணும். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் நம்ம அதை ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரேமை வந்து ஃபிசிக்கல் லேயருக்கு நம்ம அனுப்பி விட்ருவோம். இதே இது ரிசீவர் சைடில் என்ன ஆகும்? ரிசீவர் சைடில் நம்ம பிட்ஸாக வாங்குகிறோம், அதெல்லாம் ஃப்ரேமாக மாற்றுறோம், திரும்ப டீகேப்சுலேட் பண்ணுறோம், அது ஃப்ரேம்ஸ்லேருந்து திரும்ப பேக்கெட்ஸாக மாற்றி we are going to send it back to the network layer. இதுதான் வந்து டேட்டா லிங்க் லேயர் பண்ணுற சர்வீசஸ். ஓகேவா, என்கேப்சுலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து டேட்டா லிங்க் லேயரில் டேட்டா லிங்க் லேயர் நெட்வொர்க் லேயர்லேருந்து டேட்டாகிராம் பேக்கெட்ஸாக வாங்குகிறோம். அண்ட் அதில் வந்து நம்ம டிஎல்எல், அதாவது டேட்டா லிங்க் லேயரோட ஹெட்டர்ஸ் அண்ட் அதோட ட்ரெய்லர்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமை ஃபிசிக்கல் லேயரில் அனுப்பி விடுறோம். அதே மாதிரி இங்கே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம்ஸ் நம்மளுக்கு ஃபிசிக்கல் லேயரில் இருந்து வருதுன்னா அதிலேருந்து ஹெட்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பேக்கெட்ஸாக மாற்றி டேட்டாகிராமாக வந்து நம்ம நெட்வொர்க் லேயருக்கு சென்ட் பண்ணுறோம். ஓகே, ஒரு நோடுமே பார்த்தீங்கன்னா இதே வேலையை திரும்ப பண்ணும். ஒரு நோடும் என்கேப்சுலேட் பண்ணி திரும்ப டீகேப்சுலேட் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ண போகுது. சென்டர்லேயும் ரிசீவர்லேயும் மட்டும் தான் நடக்கணும்னு இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் நோட், இன்டர்மீடியட் நோடான ரவுட்டர்ஸ்லையுமே வந்து இது நடக்க தான் செய்யுது. ஓகே, அண்ட்
அதுதான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அங்கே பச்சை கலரில். ஈச் ரவுட்டர் ரிமூவ்ஸ் த ஓல்ட் ஃப்ரேம் அண்ட் கிரியேட்ஸ் a நியூ ஃப்ரேம் ஃபார் த நெக்ஸ்ட் லிங்க். ஓகேவா? சரி. சப் லேயர்ஸ் இன் டேட்டா லிங்க். ஸோ டேட்டா லிங்க் லேயரில் இருக்கிற சப் லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டேட்டா லிங்க் கண்ட்ரோல் டிஎல்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொன்று வந்து மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் மேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டேட்டா லிங்க் லேயரோட டேட்டா லிங்க் கண்ட்ரோல் அப்படிங்கிற சப் லேயரில் ஃப்ரேமிங் நடக்குது. ஃப்ரேமிங்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிட்ஸை ஃப்ரேமாக மாற்றுறது ஆர் பேக்கெட்ஸை ஃப்ரேமாக மாற்றுறது நம்ம ஃப்ரேமிங்னு சொல்கிறோம். அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோலுங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த ஸ்பீடை வச்சுட்டு அந்த டிரான்ஸ்மிஷனோட டேட்டா ரேட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் ஃப்ளோ கண்ட்ரோல். எரர் கண்ட்ரோல் வந்து டிடெக்ட் பண்ண போது ஃப்ரேம் எதுவும் மிஸ்ஸிங்காக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஃப்ரேமை ரீட்ரான்ஸ்மிட் பண்ண சொல்கிறது. இது எல்லாமே வந்து டிஎல்சியோட ரெஸ்பான்சிபிலிட்டி, டேட்டா லிங்க் கண்ட்ரோலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதே இதுங்க பார்த்தீங்கன்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்குது. மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணுதுன்னா கம்யூனிகேஷன் அண்ட் ஷேர்ட் மீடியா தான் ஹேண்டில் பண்ணுது. ஷேர்ட் மீடியானா இப்போ நம்ம ஒரு லேண்டில் யூஸ் பண்ணுற அந்த ஷேர்ட் கேபிள்ஸோ ஆர் அதில் கனெக்ட் ஆகிருக்கிற மற்ற டிவைஸஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது இந்த மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் தான். ப்ராட்காஸ்ட் நெட்ஒர்க்ஸில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது மூலமாக நம்மளால் கொலிஷன்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் எடுத்துக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் டேட்டா போகாமல் அந்த கொலிஷனை வந்து பார்த்துக்குது மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகே. ஸோ டேட்டா லிங்க் லேயருங்கிற ஒரு நெட்வொர்க் லேயரில் ஒரு ஓஎஸ்ஐ லேயரை வந்து லாஜிக்கலாக 2 லேயராக பிரிச்சிருக்காங்க. அண்ட் இது ரெண்டுத்துக்கும் இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது ரெண்டுமே வந்து டேட்டா லிங்க் லேயர் தான், பட் அதுக்குள்ளே வந்து ஒரு சப்டிவிஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவராலாக டக்குன்னு ஒரு ரீகேப்பை போட்டோம் அப்படின்னா இது வந்து லேயர் 2 ஆஃப் த ஓஎஸ்ஐ மாடல். இது நோட் டு நோட் கம்யூனிகேஷனில் அட்ஜசன்ட் நோட்ஸுக்கு நடுவில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கம்யூனிகேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் வந்து டேட்டா லிங்க் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃப்ரேம்ஸ் ஆர் ரியலி இம்பார்ட்டண்ட். நம்ம டேட்டா லிங்க் லேயரில் யூஸ் பண்ணுற டேட்டா யூனிட் வந்து ஃப்ரேம்ஸ் தான். ஃப்ரேமிங் இஸ் ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் டேட்டா லிங்க் லேயர். இது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃப்ரேமிங், அட்ரஸிங், மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணுறது, ஃப்ளோ கண்ட்ரோல். ஸோ ஃப்ளோ கண்ட்ரோல்னாலே டேட்டா ரேட் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். ஸ்பீடு எந்த ஸ்பீடில் அனுப்பணுங்கிறத இது பண்ணுறது. அதுக்கப்புறம் எரர் கண்ட்ரோல். ஸோ டிபெண்டிங் ஆன் இஃப் த ஃப்ரேம்ஸ் ஆர் கரப்டட் ஆர் நாட் யூ ஆர் கோயிங் டு ரீட்ரான்ஸ்மிட் த பேக்கெட்ஸ். அப்புறம் லிங்க் டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்குது, ப்ராட்காஸ்ட் இருக்குது. அப்புறம் சப்லேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஎல்சி, எம்ஏசி. டிஎல்சினா டேட்டா லிங்க் கண்ட்ரோல், எம்ஏசி அப்படின்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் டேட்டா லிங்க் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ டேட்டா லிங்க் லேயர் வந்து ரிலையபிள் டேட்டா டெலிவரியை வந்து என்ஷூர் பண்ண போது சிங்கிள் லிங்க் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்பீங்க. அட்ஜசன்ட் நோட்ஸுக்கு நடுவில் சிங்கிள் லிங்க்கில் டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது டேட்டா லிங்க் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ அமெரிக்காவில் இருக்க ஒரு சர்வருக்கு நான் இங்கேருந்து பிங்க் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து அங்கே டேரக்ட் கனெக்ஷன் கிடையாது. இங்கேருந்து நடுவில் அத்தனை ரவுட்டர்ஸ் இருக்கும், அத்தனை மெயின் ஃப்ரேம்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி தான் போகும். ஒரு தடவையும் ஒரு ரவுட்டரை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கேபிளுக்கு போயிட்டு திரும்ப ஒரு ரவுட்டரை ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப கேபிள் போகிறத நம்ம ஹாப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹாப்புக்குமே வந்து இந்த டேட்டா லிங்க் லேயர் வந்து என்கேப்சுலேட் டிகேப்சுலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஓகே, தட் இஸ் இட் அபவுட் டேட்டா லிங்க் லேயர். ஒரு ப்ராடான ஓவர்வியூ தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இதில் இருக்கிற யூனிட்டில் மற்ற டீட்டெயில்ஸான விஷயங்கள் எல்லாமே வந்து அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி ஹாவ் அன் ஐடியா அபவுட் வாட் திஸ் லேயர் இஸ். ஆல்ரெடி நம்ம ஓஎஸ்ஐ லேயரில் ஓஎஸ்ஐ மாடல்ஸில் பார்த்தது தான். இஃப் யூ ஹேவ் சம் கொஷின்ஸ் அபவுட் இட் அந்த வீடியோவும் ஒரு தடவை ரீவிசிட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் இந்த லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, அப்புறம் இந்த ஹைப்பு இதையும் மறந்துடாதீங்க. இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் மீ and for others who are trying to learn computer networks. If this video is suggested to them, it is better. Okay, all that. Thanks for watching this video. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.